இனிய காலை வணக்கம் நண்பர்களே. ரமண மகரிஷியால் பரிந்துரைக்கப்பட்ட 10 சிவானந்த லகரி ஸ்லோகங்களில் இருந்து ஒரு ஸ்லோகத்தை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அந்த ஸ்லோகம் ஸ்லோகம் எண் 83. இது சிவபூஜையின் சிறப்பு பற்றி இந்த ஸ்லோகம் எடுத்துரைக்கிறது. இது மாதிரி 10 நாட்கள் நான் 10 ஸ்லோகங்கள் பொருளோடு உங்களுக்கு வெளியிடுகிறேன். நீங்கள் தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள். இந்த பதிவே நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அது நிறைய பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஸ்லோகம் இப்படி தான் ஆரம்பிக்குது. ஜனன மிருதியு தானாம் சேவையா தேவ தானாம். இது முதல் வரி. ஜனன மிருதியு தானாம் சேவையா தேவ, மூணாவது தானா, தேவ தானாம். ந பவதி ந பவதி சுகலேசஸ் சம்சயோ ந அஸ்தி தத்ர. ரெண்டாவது வரி முடிஞ்சிச்சு. மூணாவது வரி அஜனிம் அமிர்த ரூபம் சாம்பம் ஈசம் பஜந்தே. மூணாவது வரையும் முடிஞ்சிச்சு. சிம்பிளா சின்ன சின்ன வார்த்தையா. ய இக, நாலாவது வரி. ய இக பரமசௌக்கியம் தே தே ஹி தன்ய, நாலாவது தானா, லபன்தே. இதாங்க ஸ்லோகம். 83வது ஸ்லோகம் சிவானந்த லகரி பகவான் ரமண மகரிஷியால் பரிந்துரைக்கப்பட்டது. இதனுடைய வரி வரியாக அர்த்தம் பார்க்கலாம். ஜனன மிருதியு தானம் அப்படின்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் உட்பட்ட தேவதானாம் தேவதைகளின் சேவையா ஆராதனையால். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏப்பா நீங்கள் வழிபடுற சிறு தெய்வங்கள் குரு தெய்வங்களே பிறப்புக்கு இறப்புக்கு உட்படுறாங்க, அவங்கள எதுக்கு வழிபடுறீங்க? நீங்கள் நேராக சிவபெருமானையே வழிபட்டு போங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறார். ஜனன மிருதியு தானம் பிறப்புக்கும் இறப்புக்கும் உட்பட்ட தேவதானாம் தேவதைகளின் சேவையா, சேவை நமக்கு தெரிஞ்ச வார்த்தை, ஆராதனையால். சுகலேசஸ், ரெண்டாவது காணா இக்கனாக்கான, சுகலேசஸ் சிறிதளவு சுகமும் ந பவதி கிடையாது, உண்டாகாது. சரி, இந்த விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கான, தத்ர அதில், சம்சயோ சந்தேகம், ந அஸ்தி நாஸ்தின்னு அங்கே இருக்கும், நம்ம பிரிச்சுக்கிறோம், ந அஸ்தி இல்லை. அப்புறம் மூணாவது வரி ஏ எவர்கள், அஜனிம் பிறப்பற்றவரும், அமிர்த ரூபம் மரணமில்லாத ரூபத்தை உடையவர் யார்? சிவபெருமான். பிறப்பற்றவர் யார்? சிவபெருமான். அப்ப ஏ அஜனிம் அமிர்த ரூபம் சாம்பம் ஈசம் பஜந்தே. ஏ எவர்கள் அஜனிம் பிறப்பற்றவரும் அமிர்த ரூபம் மரணமில்லாத ரூபத்தை உடையவரும் சாம்பம் அம்பிகையுடன் கூடியவருமான ஈசம் பரமசிவனை பஜந்தே ஆராதிக்கிறார்களோ, இக, நாலாவது லைன், இக இங்கே, தேஹி அவர்களே, தன்ய, நாலாவது தானா, தன்ய பிறவி பயனை எய்தியவர்கள், அதாவது பரமசௌக்கியம் பேரின்பத்தை லபன்தே, ல பா, நாலாவது பானா, லபன்தே அடைகிறார்கள். இதாங்க ஸ்லோகம். ஸ்லோகத்தை ஒரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணுறேன், சிம்பிளாக இருக்கும், ஒரு 10 தடவை படித்தா வருது. ஜனன மிருதியு தானாம் சேவையா தேவ தானாம் ந பவதி சுகலேசஸ் சம்சயோ ந அஸ்தி தத்ர. மூணாவது வரி அஜனிம் ஜனிக்காதவர் பிறப்பற்றவர், அமிர்த ரூபம் மரணமற்றவருங்க, சாம்பம் அம்பிகையோடு கூடியவர், ஈசம் ஈசன், பஜந்தே பிரார்த்தனை செய்கிறது, ஆராதிக்கிறது. ய இக பரமசௌக்கியம், அவங்களுக்கு பரமசௌக்கியம் கிடைக்குது, அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே இங்கே கிடைக்குது அப்படிங்கிறது தான். தே ஹி தேஹி அவர்களே, தன்ய பிறவி பயனை எய்தியவர்கள், பரமசௌக்கியம் பேரின்பத்தை லபன்தே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் முடியுது. பிறப்பு இறப்பு ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். பிறப்பு இறப்பு எனும் சூழலில் உள்ள தேவர்களை, சிறு தெய்வங்களை, உபதெய்வங்களை வழிபடுவது பயனற்றது.
என்றும் உள்ளவராக இருக்கும் சிவபெருமானே ஆத்மாவை காப்பாற்றி பேரானந்தம் கொடுக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் முடிவடைகிறது. பட் இதுக்கு அசோசியேட்டடாக கொஞ்சம் சில செய்திகள் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அப்போ அது உங்களுக்கு நல்ல நிறைவை தரும். இப்போ இதே செய்தியை, அதாவது சிவனை வழிபடுங்கள், சிறு தெய்வங்கள் குரு தெய்வங்கள்லாம் விட்டுட்டு நேராக சிவன்ட்டே வந்துருங்கப்பா அப்படிங்கிற செய்தியை திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை, நாணமே சென்றே புகும் கதி இல்லை, நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மீனே. இதான் ஸ்லோகம், திருமந்திர பாடல். ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை, நாணமே சென்றே புகும் கதி இல்லை, நும் சித்தத்து. தனித்தனியாக அர்த்தம் சொல்கிறாங்க, பிரித்து நல்லா புரியும். நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மீனே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நம்ம நிறைய இந்த வரியில் காதல் விழுந்திருக்கு. மனித குலம் முழுமையும் ஒன்றுதான், இறைவனும் ஒருவன் தான், அதான் சிவன் தாங்க. நன்றே நினையுங்கள், எப்பொழுதும் எவருக்கும் நல்லதே நினையுங்கள், நல்லதே செய்யுங்கள். இப்படி இருப்பவர்களுக்கு, இருக்கிற ஜனங்களுக்கு இறப்பில்லை, இரவா புகழ்டன், மறையாத புகழ்டன் அவர்கள் வாழ்வார்கள். அப்புறம் ஒரு லைன் போட்டிருக்காரு பாருங்க திருமூலர், நாணமே சென்றே புகும் கதி இல்லை. அதாவது வெக்கங்கிட்டு போய் நீ எதுவும் செய்ய வேண்டியது இல்லையான்னு அர்த்தம். நாணமே சென்றே, நாணத்தை விட்டு, புகும் கதி, அது மாதிரி ஒன்றும் கதி இல்லைப்பா. வெட்கப்படாமல் நீங்கள் துணிந்து செல்லத்தக்க வழி ஒன்று இருக்குது. அது எது? சிவனை பின்பற்றுறதாங்க. எனவே மனதில் சிவனை நினைத்து அருள் உணர்வோடு பொருந்தி தடுமாற்றமின்றி அவன் திருவடி நினைந்து நற்கதி அடையுங்கள். ஸோ அப்போ சிவானந்த லகரியும் திருமந்திரமும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன்னும் ஒரு உபனிஷ கருத்து மட்டும், உபனிஷம் இல்லை உபநிடதம்னு சொல்லுவோம், அந்த கருத்தை மட்டும் ஒரு நிமிஷத்தில் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள், நல்ல செய்திகள் சொல்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யோ வை பூமா தத் சுகம், யோ வை பூமா பிஹெச்ஏமே பூமா தத் சுகம் அப்படிங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்தில் 7.23.1 வரக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான வாக்கியம். பொருள் என்னன்னா, பூமா அப்படின்னா எல்லையற்றது, அளவற்றது, நிறைவானது, இன்ஃபைனட், அபண்டன்ட், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். தத் அது, சுகம் மகிழ்ச்சி என்றது பேரின்பம். எல்லையற்றது எதுவோ அதான் சிவன், அதுவே உண்மையான மகிழ்ச்சி. சிறிய வரையறுக்கப்பட்ட விஷயங்கள், எனக்கு ஒரு சின்ன விஷயம் வேணும், ஒரு சிறு தேவதையை வேண்டாம், அது கிடச்சிடும். ஆனால் அல்டிமேட் எது? சிவன் தான். சிறிய வரையறுக்கப்பட்ட விஷயங்களில் ந அல்பே சுகம் அஸ்தி, அற்பமானவற்றில் சுகம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதனால் இந்த வரிகளோடு இந்த பதிவை முடிக்கிறேன். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இது மாதிரி இன்னும் ஒரு 9 ஸ்லோகங்கள் அடுத்தடுத்த நாட்களில் போட இருக்கிறேன். இதை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். நான் இன்னைக்கு காலையிலேயே இதை நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த ஸ்லோகத்தை திரும்ப 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 சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு என்ன லாபம்னா 10 நாளில் எனக்கு 10 சிவானந்த லகரி ஸ்லோகங்கள் கிடைக்குது பாருங்களேன். எனக்கு வயசு 70 ஆகலை, ஆனாலும் எனக்கு படிக்கணுங்கிற ஆர்வமும் திரும்ப திரும்ப அதை மனனம் செய்து பார்க்கணும். இப்போ நாங்கள் மாடியில் வாக்கிங் போகிற நேரத்தில் இது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்களும் செய்யலாம். உங்களுக்கு சிறு வயசாக இருந்தால் உங்கள் வாழ்நாள் பூராவும் அது உங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் அப்படின்னு கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.